கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் வீடு வீடாக சென்று ஆய்வு செய்து வருவதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். புதுவை, ஜிப்மர், விழுப்புரம், சேலம் ஆகிய மருத்துவமனைகளிலிருந்து மொத்தம் 109 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல இதுவரை இறந்திருப்பட்டவர்கள் கிரிட்டிக்கல் அப்படிங்கிற மாதிரி மோசமான உடல்நிலையோடு இருக்கிறார்கள். அவர்கள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். அரசின் சார்பில் இப்போ ஒரு பல்வேறு மருத்துவமனைகளிலிருந்து ஒரு 56 மருத்துவர்கள், அங்க 48 மருத்துவர்கள், 8 செவிலியர்கள் என்று ஒரு 56 பேர் கள்ளக்குறிச்சிக்கு நேற்று இரவிலிருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு வீடாவே போய் டிடி ஹெல்த் யாராவது பாதிக்கப்பட்டு வீட்டில் இருக்காங்களாங்கிறதையும் வெரிஃபை பண்ணி ராத்திரி முழுக்க அழைச்சிட்டு வந்துருக்காங்க. அந்த வகையில இதுவரைக்கும் 109 பேர் வந்திருக்கிறார்கள். இந்த கிரிட்டிக்கல் வார்டுல கிரிட்டிக்கலா இருக்கிறவங்கிற மாதிரி 10க்கும் மேற்பட்டவர்கள் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது வருத்தத்துக்குரிய செய்தி. இப்ப உயிரிழப்புக்கான காரணம் என்ன சார்? மெத்தனால் கலந்திருப்பது என்பதுதான். அந்த சாராயத்தில் மதுபானத்தில் மெத்தனால் அதிக கலப்பு இருந்தது என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதை காவல்துறையினர் தீவிரமாக விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை முதற்கொண்டு இந்த கள்ளச்சாராயம் விற்கப்பட்டதா தகவல் இருக்கு. தொடர்ச்சியாக இந்த கள்ளச்சாராயம் அருந்தியர்கள் மருத்துவமனைக்கு வரக்கூடிய தகவல் இருக்கு. ஆனா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துகளுக்கும் தொடர்பான அவேர்னஸ் கொடுக்கப்பட்டிருக்கா? அங்க இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அதிகாரிகள் வீடு வீடா போறாங்க. நேற்றைக்கு மதியம் தான் முதல்ல மருத்துவமனைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் விரைந்து போய் அது அங்க பார்த்திருக்காரு. முதல் உயிரிழப்பு ஏற்பட்ட உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்க போயிட்டாரு. தொடர்ச்சியா அதுக்கப்புறமா தான் வெளியில இருந்தும் கூட ஒரு 38 ஆம்புலன்ஸ்கள் அங்க வரவழைக்கப்பட்டு வீடுகள் தோறும் தேடி சென்று நாமளாவே துறையின் சார்பிலே யாருக்காவது வயிற்று எரிச்சல் இருக்கா, கண் எரிச்சல் இருக்கா அப்படிங்கறத தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க.